வணக்கம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம மூலிகை தோட்டம். ஃபுல்லாக மூலிகை இதுதான் இருக்கும். ஃபுல்லாக இது மூலிகை தோட்டம் இருக்குது காட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு செடி காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது ஒரு செடியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே முள்ளாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த செடி. இன்றைக்கி ஒரு செடி காட்டுறேன் பாருங்கள். இதில் இந்த செடியில் இப்போ காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், காய் தெரியுதுங்களா? காய் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி முள்ளாக இருக்குது. நல்லா பார்த்துங்க. இந்த காய் வந்து அற்புதமான ஒரு மூலிகை. எதுக்காக பயன்படும் சொன்னால், இந்த மாதிரி இது இந்த செடி தான் பேர் பார்த்தீங்கன்னா கலச்சிக்காய் செடின்னு சொல்லுவாங்க. இது உள்ள இதாக கலச்சிக்காய். இதுக்குள்ளே இருக்கும் அந்த விதை. இது ஒரு நாளைக்கு நான் பிரித்து காட்டுறேன். இந்த விதை உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் காயாக இருக்குது, இன்னும் விதை முற்றி இருக்காது. அது உள்ளே இருக்க விதையை எடுத்து அதை தோல் உரித்து அதில் இருக்க பருப்பு எடுத்து நம்ம வந்து நெய்யில் வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த மார்பகத்தில் கட்டி, கலச்சிக்காயில் வயிற்றில் இருக்க நீர் கட்டி, அந்த மாதிரி கொழுப்பு கட்டி, இந்த மாதிரி சில கட்டிகளை வந்து உடைக்கக்கூடிய தன்மை உண்டு. மேக்ஸிமம் கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் உண்டு இதுக்கு. அதுதான் இந்த கலச்சிக்காயோட செடி மகத்துவம். பார்த்துங்க. இந்த டைம் இந்த ஒரு செடியை நான் சொல்கிறேன். அடுத்த தடவை நான் வேறு ஒரு மூலிகையை பற்றி போடுறேன். இது நம்ம காய் நல்லா முத்தின பிறகு அதை நான் உள்ளே எப்படி இருக்கும்ன்றதை நான் காட்டுறேன். இப்போ நம்ம அதை பிரிக்க வேண்டாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கேன் நம்ம தோட்டத்தில். இப்போ பார்த்திங்கன்னா 2-3 காய் தான் இருக்குது. ஒரு மொத்தத்தில் ஒரு 10 காய் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் வந்து காட்டுறேன் அது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் வந்து பண்ணுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.